அம்மா கேக்குதுங்களா? கேக்குதம்மா, கேக்குதம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஆசான் அருட்தந்தை அவர்கள் சுக்குவமாக எழுந்தருளி இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. மற்றும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும், நார்வே இணைப்பில் இருக்கும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும், சிறப்பாக ஒரு பஞ்சேந்திரிய தவத்தை வழிநடத்திய போனா அம்மா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய தலைப்பு வானம் வசப்படும். அப்ப வானம் எப்படி நம்ம கிட்ட எல்லாம் வசப்படுங்கிறத நம்ம கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். கடவுள் தான் எல்லாத்துக்கும் மேலானவர். அவருக்கு மேலான ஒரு பொருளும் கிடையாது. அதுவேதான் நம்மளுக்கு பரம்பொருளும் ஆகும். அப்ப மனிதர்கள் என்ன பண்றாங்க? தம் வாழ்நாள் முழுவதும் ஆராய்ந்து பார்த்தாலும், தேடி அலைஞ்சாலும் இறைவனை காண முடியாது. தேடி அலைஞ்சவங்க எல்லாம் ஞானிகளாகவும் யோகிகளாகவும் பின்னால போயிட்டாங்க. ஏன்னா பால் இருக்க வெண்ணெய காண முடிய மாட்டேங்குது இல்லையா? ஆனா பாலை பக்குவப்படுத்தும் போதுதானே அது காண முடியுது. அப்ப அதே மாதிரிதான் இதுவும் கடவுளும் நம்மளுக்கு. அப்ப எதற்கும் ஒரு காலம் இருக்குது. காலத்தோடுதான் உலக நிகழ்ச்சிகள் எல்லாமே நிகழ்வுது. இயற்கையின் செயல்பாடுகள் கூட காலத்தோடு தான் நடைபெறுது. சூரியன் வருது, மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் சூரியன் அது பாட்டுல அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இல்ல இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்கு, நான் வேற பக்கம் போறேன் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுதா? இல்லையே. அது அந்த காலையில கிழக்கு பக்கம் உதிக்குது, மாலையில அஸ்தமனம் ஆகுது. அந்த டைமிங் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த டைமிங் எல்லாம் அது இயற்கையாகவே நிகழுது. அப்ப அதே மாதிரிதான் எல்லா காரியங்களும் மனிதர்களால் நடப்பது கிடையாது. கிடைப்பதை கூட காலத்தோட செஞ்சாதான் நல்ல பலனை பெறலாம். பிந்தியோ முந்தியோ செய்யறா எந்த பலனையும் நம்மளால அடைய முடியாது. பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்றாங்க? அவங்களோட தோல்விக்கு அதுதான் காரணம். எதையுமே காலத்தோட செய்யறது இல்ல. அப்ப இந்த ஆன்மீக பயணத்துல பயணித்து கொண்டிருக்கோம். நாம என்ன பண்றோம்? பயணத்தோட எல்லையை அடைஞ்சாதான் மகிழ்ச்சிங்கிறது இல்ல. பயணிக்கும் பொழுதே மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் அனுபவித்துக்கிட்டே நம்ம செல்லணும். அதுக்குதான் மகான் இவ்வளவு பயிற்சி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இப்போது நல்ல கோடை காலம் இல்லையா? இப்பதான் இப்ப 2 3 நாளாதான் சென்னையில மழை பெய்யுது. நாம என்ன பண்றோம்? இந்த கோடை காலத்துல கோடை வாசஸ்தலமான ஊட்டிக்கு போறோம் இல்லையா? ஊட்டியில போகும்போது பல இடங்களை கண்டுகளிப்பதற்காக பயணிக்கிறோம். ஆனா ஆனா என்ன பண்றோம்? ஊட்டியை சென்றடைஞ்சா மட்டும்தான் மகிழ்ச்சி அல்ல. ஊட்டிக்கு செல்லும் போது மலை மேல் பயணிக்கும் போதே இருபுறத்தையும் மலையோட காடுகள், அந்த அழகு, பள்ளத்தாக்கோட அழகு, பரந்த நிலப்பரப்பு, குரங்குகளோட சேட்டைகள், விளையாட்டுகள் எல்லாத்தையும் கண்டுகளிச்சுக்கிட்டே தானே போறோம். அப்ப மலை பயணத்துல இன்பமான அனுபவத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப அது போலதான் ஆன்மீக பயணத்திலும் நமக்கு துன்பங்கள்ல இருந்து விடுதலைய இயற்கை இன்பத்தை தடையில்லாம தருவதையும் நாம அனுபவிக்க வேண்டாமா? அப்ப அதைத்தான் நமது குரு பிரானவர்கள் உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேணும்னு சொல்றாரு. உலக நல வேட்புல அந்த கடைசி வரி கொடுக்கிறாரு பாருங்க. அப்ப மகான் ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, அது விவேக சூடாமணி நூல்ல 3 விஷயங்களை மக்களுக்கு சொல்றாரு. ஒண்ணு, இந்த உலகத்துல மானிட பிறவி எடுத்து வந்தது. அதாவது கிடைத்தற்கரிய அரிய பிறவிதான் இந்த மானிட பிறவி. எத்தனை பிறவி தாண்டி வந்திருக்கோம்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப ஔவையாரே சொல்லுவாங்க இல்லையா? அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது. அப்ப அதே மாதிரி இந்த மனித பிறவி எடுத்ததும் அது சிறந்ததுங்கிறாரு. அப்புறம் நல்ல ஆசான் கிடைக்க பெறுவது அது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறாரு. அப்ப நம்மளுக்கெல்லாம் நினைச்சு பார்த்தாலே நம்ம எல்லாம் ஏதோ ஒரு கர்மால எந்த பிறவியிலையோ நம்ம ஒரு நல்ல ஒரு கர்மா செஞ்சிருக்கோம். அதோட புண்ணிய பலன் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல குரு மகான் கிடைச்சிருக்காரு. அந்த வழியில நம்ம வாழ்க்கையை சிறப்பா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். மனவளக்கலை அன்பர்கள் அத்தனை பேருக்குமே உண்மையிலே எல்லாருமே புண்ணியம் செஞ்சவங்க தான் இதுல இருக்க அத்தனை பேருமே நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஒரு ஒரு பயிற்சியும் ஒரு ஒரு விதமா மகிழ்ச்சி கொடுத்திருக்காரு. எல்லாமே எளிய முறையில தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த பயிற்சியை செய்ய செய்யதான் நம்மளுக்குள்ள இருக்க எவ்வளவு புரிதல் வருது, எவ்வளவு ஆழமான கருத்துக்களை நம்மள சேர்ந்தடையுது. நம்ம ஒரு விஷயம் நினைச்சிருப்போம். நைட் தூங்கும் போது காலையில இதெல்லாம் செய்யணும், இப்படி எல்லாம் பேசணும், இப்படி எல்லாம் ஆனா அதுக்கேத்த மாதிரி ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வருது இல்லையா? ஒண்ணு போன் மூலமா வருது, இல்ல டிவி மூலமா வருது, இல்ல வேற யார் மூலமா ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? அவங்களோட மகான் கொடுத்த பயிற்சிகள் தான்.
ஏன்னா அந்த பயிற்சிகளை நம்ம வந்து மனவளக்கலை அன்பர்கள் அத்தனை பேருமே, ஏன்னா எல்லாருமே இருக்கிறவங்க அத்தனை பேருமே பயிற்சிகளை முறையா செஞ்சா அகத்தாய்ங்கிறது ஒண்ணு பண்ணி வந்தாலே போதும். அவ்வளோ தகவலும் நம்மளுக்கு கிடைக்குது. எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அத்தனையும் குரு மகான் குடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்ப அதுக்கு ஒரு நல்ல ஆசான் கிடைக்கப் பெறுவது நல்லதுன்னு அந்த விவேக சூடாமணி நூல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது நல்வழியில் வாழ்ந்து இறைவனை அடைவது. அதுதான் 3வது இது. அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சிட்டாலே போதும். நம்ம இறைநிலையை நோக்கிய பயணம் நல்லபடியா தான் இருக்கும். ஏன்னா குருவருள் இல்லாம திருவருள் கிடையாது. அப்ப அந்த குருவோட அருள் இருக்கும்போது நம்ம வந்து இறைவனை நோக்கிய பயணம் நல்லபடியா தான் அமையும். அப்பேற்பட்ட மிக உயர்ந்த பிறவியின் மானிட பிறவி எடுத்து வந்திருக்கோம். ஆனா இவற்றை நமக்கு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளவும், பிறரின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் தான் கர்ம இந்திரியங்கள் நம்மளுக்கு பயன்பெறுது. அப்ப நமது அனுபவத்தை பெருக்கி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் அறிந்து அனுபவம் பெற ஞானேந்திரியங்களை பயன்படுத்தி நிக்கிறோம். அப்ப இந்த படைப்பின் ரகசியத்தை நாம உணரணும். இப்ப நம்மள எதுக்காக படைச்சிருக்காங்க, இந்த பிறவி எதுக்கு கிடைச்சிருக்கு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சிந்திச்சு பார்த்தோம்னா நம்மளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும். ஏன்னா மகான் வந்து சொல்றாரு இல்லையா, நீங்க ஒவ்வொரு சனமும் ஒரு ஒரு செயலையும் அகத்தாய்வு பண்ணி பாருங்கன்ட்டு. அப்ப அந்த ஒரு ஒரு செயலையும் நம்ம அகத்தாய்வு பண்ண 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 நம்மளுக்கு வந்து எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அப்ப இந்த ஆன்மீக வாழ்க்கை என்பது முழுமை நிலை வாழ்க்கை என்பதோ, ஆத்மாவை சார்ந்ததோ, சாதகம் ஆன்மாவை சார்ந்ததோ, உள்ளிருக்கக்கூடிய உணர்வை சார்ந்தும், உடலுக்கு அப்பால் செய்யக்கூடிய செயலை சார்ந்தும் நிகழ வேணும். அப்போ ஒருவன் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறி வெற்றி கண்டு விட்டான்னு வச்சுப்போம். அது சாதனையாளன் என்று நம்ம கூறுறோம். ஆனா ஒருவன் தீயில் நடக்கிறான், அவனையும் நம்ம சாதனையாளன் சொல்லிதான் சொல்றோம். அதை எல்லாத்தையும் கடந்து மனிதன் சாதனைகள் அல்ல. இந்த சாதனை செய்வதற்கு மனித உரு எடுக்க வேணும் என்பது அவசியம் இல்லை. இதற்காக தனது மனோசக்தியை வீணடிக்க தேவையில்லைங்கிறாரு. அப்ப மனிதன் எப்படிங்கிறன்னா சாதனை மனதில் நடக்கக்கூடியது. அவனது 6வது அறிவை வெல்லக்கூடியதாக இருக்கணும். எவரெஸ்ட் சிகரத்தில் அதன் அடிவாரத்துல இருக்க எறும்பு கூட தான் ஏறிடும். அப்ப மனசு வந்து அந்த அளவுக்கு பக்குவப்படணும்னு சொல்றாங்க. அப்ப மனித பிறவியின் சாதனை 6வது அறிவை சார்ந்துதான் இருக்கணும். 6வது அறிவில் நிகழும் சாதனை தான் உண்மையான சாதனையாக எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. அப்ப 6வது அறிவின் வெளிப்பாடுதான் மனம். அதன் புறப்பாடு என்ன ஆகுது? 5 புலன்கள். 6வது அறிவின் வெளிப்பாட்டின் உணர்வுகள் 5 புலன்களின் மூலமாகத்தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதன் பெயர் தான் நுகர்ச்சி. நாம் சாதிக்கும் சாதனைகள் இந்த நுகர்ச்சிகளை தாண்டி தான் நிகழணும். 5 இந்திரியங்களை தாண்டி, உடலை தாண்டி, உலக உறவுகளை தாண்டி அகத்தில் நிகழக்கூடிய ஒரு உண்மையான நிகழ்ச்சியை தான் சாதனைன்னு சொல்றாங்க. அதுதான் யோகம் கூட. ஏன்னா உடலும் மனமும் இணையணும். உடல், உயிர், மனம் 3மே மெய்ப்பொருள். நம்மளால அறிய முடியாது. உடலை மட்டும் பார்க்க முடியும். உயிர், மனம், மெய் 3 நம்மளால தெரிஞ்சுக்கதான் முடியும். அந்த உணர்வு நிலைக்கு நம்ம போகணும். அதுதான் யோகம்னு சொல்றாங்க. அப்ப விதைகளை நசுக்கினாதான் எண்ணெய் எடுக்க முடியும். கற்களை செதுக்கினாதான் சிலையாக்க முடியும். இப்ப அதை போலதான் இறைவனை நினைத்து ஒழுக்க நெறிகளையும் பயிற்சிகளையும் கடைபிடித்தாதான் ஆன்மீக ஒளி மனசில் தோன்றும். அப்போ முயற்சியும் பயிற்சியும் இடைவிடாத சாதனையும் தான் தியானத்துல ஒருவரை வந்து நிலை பெற வைக்க முடியும். சன்னியாசியை போல உடுத்துவதாலோ பேசுவதாலோ தியானத்தில் நாம வெற்றி பெற முடியாது. முயற்சி என்பது முன்னேற துடிப்பவர்களின் மந்திர சொல். முயற்சியே வெற்றிக்கு நாம் இடும் மூலதனம். முயற்சியும் பயிற்சியும் தான் சாதாரண மனிதனை மாமனிதனாக்கி பெரிய சாதனையாளனாக உயர்த்துது. ஏன்னா இது வந்து மனவளக்கலை வந்து ஒரு சாதனை மார்க்கம் தான், போதனை மார்க்கம் கிடையாது. நம்மள வந்து எல்லாரையுமே அதுல இருக்கவங்க அத்தனையுமே சாதிக்க பிறந்தவங்க தான். அப்ப இதைத்தான் அவரு சித்தர் பாடல்ல சொல்றாரு. பையூரிலே இருந்து பாலூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன், மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாலாய் முடியாளோ அப்படிங்கிறாரு. அதாவது இந்த பாட்டோட விளக்கம் என்னன்னா, தாயின் கருப்பையிலிருந்து பாலும் கூறில பிறந்து உண்மையான ஊர் செல்வதற்கு வேதாந்தமான உபநிடதம், அத்வைதம் அவற்றின் இருப்பிடத்தை தான் நான் அறியல. வெட்ட வெளியில் உண்மை இருப்பிடத்தை அறிந்தால் இந்த பையூரும் உண்மையான ஊராகிய மெய்யூரும் வெட்டவெளி என் கண்ணம்மா கனியமாய் முடியலோ. கண்டிப்பா இந்த வெட்டவெளியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இது சுத்தவெளி இருந்தானே நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். அப்ப அதைத்தான் இந்த பாட்டுல வந்து சொல்றாரு. உடலுக்கும் உள்ளத்துக்கும் பூரண ஓய்வு கொடுப்பதுதான் தியானம் என்பதை நாம அறிஞ்சோம்.
மீன் வந்து என்ன பண்ணுது? நீருக்குள் இருந்து விரும்புவது போன்று சாதனையாளன் ஒருவன் தியானத்தின் மூலம் இறைவனுக்குள்ளே இருக்கணும். அவன் இருக்க விரும்பணும் முதல்ல. மனம் எந்த அளவுக்கு தூய்மை அடைகிறதோ, தியானம் தானே வந்தடைகிறது. தியானம் செய்பவன் தெய்வ சந்நிதியில் இருக்கிறான். அதுவே மனிதனுக்கு சொந்தமான இடம். அதற்கு மேலேயே அடைவதற்கு அவனுக்கு ஒன்றுமில்லை. தியானம் பயில பயிலதான் மனிதன் புதுப்பிக்கப்படுகிறான், தூய்மை அடைகிறான், தெய்வ சொரூபமா அவன் மாறுறான். அப்ப நாம் கடவுளுடன் பேசுவது வந்து பிரார்த்தனை. கடவுள் நம்மளோட உரையாடுவதுதான் தியானம். அப்ப நாம இறைவுடன் வழிய போய் உரையாடுவதில் பிணைப்பு அவ்வளவாக உறுதியாக இருக்காது. என்னவென்னா, பல விஷயங்கள்ல ஈடுபட்ட மனம் அவ்வளவு எளிதில் அவற்றை உதறி விடாது. இறைவனே நம்மை தன் பக்கம் அழைத்துக் கொள்ளும் போதுதான் உலக சம்சாரங்கள் வந்து அந்த தலைகள் தாமாகவே அகன்று விடுது. அப்ப அதுக்குதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி இவ்வளோ தவம் கொடுத்திருக்காரு பாருங்க. ஆக்கினை, துரியம், சாந்தி, துரியாதீதம், பஞ்சேந்திரியம். இப்ப எல்லாருமே பஞ்சேந்திரியம் தவம் பண்ணோம். 5 புலன்கள் மேல மனம் வசதி பண்ணோம். அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு தவமும் மகிழ்ச்சி வந்து நம்மளுக்கு எளிய முறையில எவ்வளவு அழகா வடிவமைச்சு கொடுத்திருக்காரு பாருங்க. இப்ப இந்த தவம் எல்லாம் எதுக்கு? நம்மள நோக்கிய பயணத்துக்கு தான். இந்த ஆன்மீக அறிவுக்கு நம்ம ஒரு நல்ல முழுமையான நிலைக்கு ஒரு பயணத்துக்கு தான் அதை கொடுத்திருக்காரு. நம்மள நாமளே அறியணும். அப்ப இந்த தியானத்திற்கு முதல்ல காரணம் யார் தேவைன்னா குரு தேவை. அறியாமை என்ற இருளை அகற்றுபவர் தான் குரு. ஒருவன் வேதங்கள் கற்றிருந்தாலும் ஆகமங்கள் உபநிடதங்கள் பயின்றிருந்தாலும் குருவின்றி மெய்ஞானம் அடைய முடியாது. வாழ்க்கையோட வழிகளையும் ஆன்மீக பணிகளையும் குரு காட்டுவார். குருதான் தெய்வம் நம்மளுக்கு. அப்போ ஒருவன் வந்து தகுந்த மனப்பரிப்பாக அடையும் போது குரு தானாக வந்தடைவார். இப்ப தொலைக்காட்சி பெட்டியில இப்படி நம்மளுக்கு தேர்ந்த அந்தந்த சேனல் வேணும் அப்படிங்கிற நம்மளே ட்யூன் பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லையா? அது போலதான் நமது மனசோட அலைவரிசையை தகுந்த அதுக்கேத்த மாதிரிதான் குரு நம்மளுக்கு வந்து சேர்றாரு. நம்மளோட மன அலைச்சல நல்ல இயக்கத்துல இருந்திருக்கு பாருங்க. அப்ப நம்மளுக்கு அதுக்கேத்த குரு தான் நம்மளுக்கு குருமகான் வந்து நம்மளுக்கு சேர்ந்திருக்காரு. அதுதான் மகிழ்ச்சி ஒரு பாட்டுல கூட சொல்லுவாரு. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அப்ப இந்த புலன் கவர்ச்சியில ஆழ்ந்து அறியாமையில மூழ்கி துன்பத்துல சூழ்ந்து மீள முடியாம அதுல இருந்து வெளியில வர முடியாம அந்த மனிதனுக்கு மெய்ப்பொருளை உணர்த்துறதுக்கும் அகத்தவத்தின் மூலமாக ஆன்மாவையே உணர்த்துறதுக்கும் தான் குரு நம்மளுக்கு வர்றாரு. அப்ப அந்த குரு வந்தா முதல்ல என்ன பண்றாரு? தீட்சைன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. தீட்சைங்கிறது என்னது? அதாவது இந்த மெய்ப்பொருளை உணர்றதுக்கான உபதேசம். அப்படி பார்க்கும்போது அந்த தீட்சை வகைகள் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது. 10 வகையான தீட்சை முறைகள் இருக்குதான் ஆன்மீகத்துல. முதல்ல என்ன தீட்சைன்னு பாத்தீங்கன்னா சமய தீட்சை. அதாவது சரியை மார்க்கம் தொடங்கும் முன் செய்யப்படுறதுதான் சமய தீட்சை. 2வது வந்து விசேஷ தீட்சை. அதாவது கிரியா மார்க்கத்திற்கு உரியதான் அந்த தீட்சை வந்து. 3வது வந்து நிர்வாண தீட்சை. யோகத்திற்கும் ஞானத்திற்கும் உரிய தீட்சை தான் விசேஷ தீட்சை. இது நிர்வாண தீட்சை. 4வது வந்து ஸ்பரிச தீட்சை. குரு தன் திருக்கரங்களால் சீடனை தொடுவது. நம்மளுக்கு குரு மகான் ஆக்கினையில தொட்டு காமிச்சிருக்காரு இல்லையா? அடுத்தது நயன தீட்சை. குரு தன் பார்வையால் சீடனை நோக்குவது. துரிய தீட்சை நம்மளுக்கு மகான் கொடுத்திருக்காரு. அடுத்தது மானச தீட்சை. குருநாதன் மனதால் சீரனது மனத்தை தன் வயப்படுத்துவது. அதான் நம்மளுக்கு துரியாதீதம் கிடைச்சிருக்கு. அடுத்தது வாசக தீட்சை. வாசகம் என்பது என்னது? உபதேசம். இது குரு உபதேசம் என்பட நல்ல அருள் வாக்குகளை சொல்றது வாசக தீட்சை. அடுத்தது மந்திர தீட்சைன்னு ஒண்ணு இருக்குதான். குரு சீடனுக்கு மந்திரங்களை உபதேசி அருள்றதுதான் மந்திர தீட்சை. அடுத்தது யோக தீட்சை. அதாவது யோகம் என்பது சேர்க்கை. சீடனை இறைவனோடு ஒன்ற வைத்து யோக முறைகளை சொல்லிக் கொடுக்கறதுதான் யோக தீட்சை. அடுத்தது 10வது ஔத்ரி தீட்சை. ஹோம குண்டத்தில் ஹோமாக்கினியில சீடனோட ஆணவம் கண்மம் மாயை அந்த மும்மலங்களையும் போட்டு தூய்மைப்படுத்துறதுதான் அந்த சீடனை தூய்மைப்படுத்துறதுதான் ஔத்ரி தீட்சை. அப்படி இந்த மாதிரி 10 வகையான தீட்சை இருக்கான். அப்போ ஒரு மனிதன் உரிய பருவம் வந்த பின்பு குருவின் உயிர் சேரும் போதுதான் வாழ்வில் முழுமை பெறுகிறான். அவனுடைய அறிவுக்கு வந்து ஒரு பிறவி கிடைக்குதாங்க. அப்ப நம்மளுக்கு எல்லாம் மகிழ்ச்சி எப்படி கொடுத்திருக்காரு? தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. இது சான்றோர் வாக்கு. அப்ப அந்த குண்டலினி சக்தியை தொட்டு காட்டும் தீட்சை தான் மிக சிறந்தது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நினைச்சு பாருங்க, நமக்குள்ள இப்படி ஒரு குண்டலினி சக்தி நம்மளுக்குள்ள மன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இதை பத்தி ஏதாவது ஒரு தெரிஞ்சுதா? ஒண்ணுமே தெரியாது. எல்லாரும் கண்ணை மூடி பார்த்தா தியானம் பண்ணுவாங்க. என்ன பண்றாங்க நம்மளுக்கு தெரியாது. நம்மளும் கண்ணை மூடி உட்காந்துருப்போம்.
ஆனா இங்க வந்து அந்த தீட்சையெல்லாம் முறையா பெற்றதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது இல்லையா தியானம்னா என்ன, அது எப்படி நம்ம செய்யணுங்கிறது நம்மளே இப்ப நிறைய கத்துக்கிட்டோம். அதுதான் திருமூல தெய்வம் ஒரு பாட்டுல சொல்லுவாரு. உடல் பொரு ஆவி உதகத்தாற் கொண்டு படர்வினை பற்றற பார்த்து கை வைத்து நொடியில் அடி வைத்து நுண்ணுணர்வாக்கி கடிய பிறப்பிற காட்டினன் நந்தியே. அப்ப ஆக்கினி தீட்சையை பத்தி தான் அந்த பாட்டு சொல்றாரு. நொடியில நம்மளுக்கு கூட்டிட்டு வரார் மகரிஷி. ஏன்னா அங்க குண்டலினி சக்தி மேல இருந்து முதுகு தண்டு வழியா நம்மளுக்கு மேல கொண்டு வராங்க. அதே இன்னொரு கவியில கூட சொல்லுவாரு. வாசி யோக முறையொன்றும் எங்கில்லை வாய்விட்டு உச்சரிக்கும் மந்திரமில்லை ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி அங்கே உன்னையே சில நாள் காவல் வைத்து. நம்மள காவல் வைக்கிறாரு சுவாமிஜி. ஆக்கினை இது தொட்டு கொடுத்தாச்சு, யாராவது வந்து காவலுக்கு இல்லைன்னு கூப்பிடுறாரா? இல்லையே, நம்ம தானே காவல் நிக்கிறோம். அப்ப அதெல்லாம் ஒண்ணு நினைச்சு பார்த்தோம்னா இந்த தீட்சையெல்லாம் கிடைக்கிறதுக்கு நாம எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். பூர்வ ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதனாலதான் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்ப இப்ப அறிவுங்கிறது என்ன? கருணையோடு கலக்காத போது அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதுல எந்த பயனும் கிடையாது. அறிவு வந்து மனிதனை மனித தன்மையிலிருந்து உயர்த்துவதாகத்தான் இருக்கணும். அப்ப அறிவோட உச்சக்கட்டம் தான் கருணை. எப்போது அறிவு இதயத்தோடு சமூகத்தில் கலக்கிறதோ அப்போதுதான் அது கருணையாக அது மாறுது. அன்பிலும் உயர்ந்தது கருணை. அன்பு தெரிந்தவங்களிடம் செலுத்துவது, கருணை தெரியாததும் காட்டுவது அன்பு. அப்போ உணர்வோட வெளிப்பாடு மட்டுமே. ஆனா கருணையும் உணர்வும் செயலும் கலந்ததுதான். வெறும் அன்பு மட்டும் இருந்தா அது இறுக்கத்தோடு முடிந்து விடுமா. அப்ப அதனாலதான் அறிவு இதயத்தோடு கலக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்ப இதயத்தோடு கலக்கிற போதுதான் அங்கே செயல்பாடு வருது. அப்படி கருணையாக மாறாவிட்டா செயல்பாடாக மாறாத போது அடுத்தவர் கண்ணீரை துடைக்க கைகளாக இதயம் நீளாது. அப்ப அதனால எந்த பயனும் நம்மளுக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. இப்ப வாயற்ற உயிர்களிடமும் செடிகளிடமும் தாவரங்களிடமும் மரங்கள் புழுக்கள் பூச்சிகள் கூட நாம கருணை செலுத்தணும். இப்ப நம்மளுக்கு நிறைய நம்ம திருவாசகம் எல்லாம் படிச்சிருப்போம் சிவபுராணத்துல. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பாம்பாய் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு உணர்ந்து படிக்கிறோமோ ஒரு சின்ன பூச்சியை கூட நம்ம அடிக்க மாட்டோம். அப்ப மனிதனோட நோயை யார் தேடிக்கிறான்னா அவனே தான் தேடிக்கிறான். அவனுடைய துன்பத்துக்கு அவன் தான் காரணமா போறான். அவனுடைய மகிழ்ச்சிக்கும் அவனே தான் காரணமா இருக்கான். அப்ப அதிகமாக உண்ணும் போது இதயம் பாதிக்கப்படுது. நிறைய கோபப்படும் போது இரத்த கொதிப்பால தளர்ச்சி விடுறான். அவனுடைய ஏழ்மைக்கு எது காரணம்னா அவனோட சோம்பல் தான். அப்ப மனிதன் ஆசைகளை வளர்த்துக்கிட்டு பிரம்மாண்டமா கற்பனை செய்து கொண்டு தேடும் போதுதான் தேடுதல் அலைகின்ற ஏமாற்றத்துல வெறுப்புலதான் நோய்வாய்ப்பட்டு போயிடலாம். அப்ப மனிதன் பிறருக்கு துன்பம் கொடுக்கிற போதெல்லாம் நமக்கு யாராவது அப்படி செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிடம் யோசிச்சு பார்த்தானா அதை விட்டுட்டு அடுத்தவங்களை சிதைக்கிறதுக்கு போக மாட்டாங்க. எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் பயன் இருக்காது. ஏன்னா தன்னை பத்தி அறிவு கொஞ்சமாவது வேணும். அப்ப நீ மற்ற உயிர்களை உன்னோட உயிர் போல நினைச்சாதான் நீ பெற்ற அறிவு பயனுள்ளதாக அமையும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஒரு என்ன பண்றோம், நம்ம கிட்ட நிறைய அறிவு இருக்கு, நம்ம தான் எல்லாம் சாதிக்க முடியும், நம்மளாலதான் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா சமுதாயத்துல. அப்ப அதுக்குதான் இயேசு மகான் கூட சொல்லுவாரு. தியானத்துக்கு ஒரு வரி கொடுத்திருப்பாரு. என்னன்னா, நீ ஓ நிரந்தரமானவனே தான் தங்களின் வேலைகளின் மேல் தியானம் செய்கிறேன். அப்ப ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணலாம், தன்னோட இதயம் வந்து ஒரு கோயிலா நினைக்கணுமா. எண்ணங்களை விட்டு விட்டு ஆன்மாவை சுறுசுறுப்படைய செய்யணும்னு சொல்லி இயேசு மகான் சொல்றாரு. அப்போ ஒளியில் மனம் வைத்தா அது ஒளியாகிவிடும். கவனிப்பாரையும் தூய்மை செய்யும். பிறகு மொழியை புரிந்து கொள்ளும். கடவுளை பற்றி எல்லாரும் நம்ம தெரிஞ்சு கத்துக்க முடியும். அப்ப மனசை இதயத்துல இருந்து இடைவிடாம இறக்கி கடவுளை வந்து நம்ம காண முடியும் அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். இப்ப நம்ம சிதம்பர ரகசியம்னு ஒண்ணு தெரிஞ்சு வச்சிருப்போம் இல்லையா? அது என்னங்கிறது கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இந்த சிந்தனையிலேயே கொஞ்சம் கவனிக்கலாம். மனம், உடல், உயிர் இந்த மூணும் இறைவன் அடையக்கூடிய வழிகளை கூறுவதுதான் சிதம்பர ரகசியம். அது வந்து 7 ரகசியங்களை உள்ளடக்கி இருக்குதான். எப்படின்னா முதல் ரகசியம் வந்து அந்த கோயில் வந்து பஞ்சபூதங்களால ஆனது. அதான் முதல் ரகசியம். ஏன்னா பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாஷ் இந்த பஞ்சபூதங்களாலதான் அந்த கோயிலோட இது முதல் ரகசியம். 2 வந்து அந்த கோயில்ல வந்து 5 பிரகாரங்கள் இருக்குதான். அது வந்து நம்மளோட அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அதான் அந்த இறைநிலையை நோக்கிய பயணம். அது 2வது ரகசியம். 3வது ரகசியம் வந்து அந்த மூலஸ்தானத்துக்கு மேல 21,600 ஓடுகள் வந்து வேயப்பட்டிருக்கான்.
அந்த ஓடுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனிதன் வந்து நாள் ஒண்ணுக்கு சுவாசிக்கிற சுவாசத்தோட அளவுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம வந்து 21,600 சுவாசங்கள் நம்ம வெளிவிடுறோம் பாருங்க. சுவாசிக்கிறோம். 4வது ரகசியம் என்னன்னா, மூலஸ்தான ஓடுகள் மேல 72,000 ஆணி அடிச்சிருக்காங்களாம். அந்த 72,000 ஆடி என்னன்னா, நம்மளோட உடம்புல இருக்க நாடி நரம்பு தான். அது அது வந்து நம்மளோட தியானத்துக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. 5வது ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவிலில் மூலஸ்தானம் இடப்புறம் தள்ளி இருக்குதாம். மனித உடலில் இதயமும் சற்று தள்ளி தானே இருக்குது. அப்ப மாசிலா மனமே ஈசன் கோயில் என்பதுதான் அந்த ரகசியம். 6வது ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயில் வளாகத்துல பெருமாள் கோயிலும் இருக்குதாம். இறைவனில் விஷ்ணு பேதம் பார்க்க தேவையில்லை. அங்க வேதம் வேதம் சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம் பேதம் பார்ப்பாங்க இல்லையா ஆன்மீகத்துல. அது வந்து நம்மளுக்கு பார்க்க தேவையில்லை. 7வது ரகசியம் என்னன்னா, மூலஸ்தான திரையை விளக்கி மூலவரை காமிக்கிறாங்க. மனதை மூடி இருக்கும் பழங்களோட திரையை விளக்கினால் இறைவனை காண முடியும். அதுதான் அந்த சிதம்பர ரகசியம். அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? சிதம்பர ரகசியம்னா அங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைச்சிட்டு தானே இவ்வளவு நாள் நம்ம இருக்கிறோம். ஆனா அது அல்ல. அது வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே தான் எல்லாமே இருக்குது. மகரிஷி எல்லாமே நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. எவ்வளவு அருமையான பயிற்சி பாருங்க. அப்ப நாம் வாழும் காலத்துல அந்த நாள் வந்தா மாறிடுமா, இந்த நாள் வந்தா மாறிடுமா என்று நாம இருக்கக்கூடாது. நாம் மாறும் வரைக்கும் எந்த நாள் வந்தாலும் அது மாற போறது இல்ல. அப்ப நம் கையை விட்டு போன இறந்த காலத்தையும், நம் கைக்கே இன்னும் வராத எதிர்காலத்தையும் பற்றி கவலைப்படுவதால நம்ம நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியாம தவிக்கிறோம். அதுதான் இன்னைக்கு எல்லாரும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த நொடியில் வாழ்வோம். இந்த வாழ்வை ரசிப்போம். அதாவது நம்மகிட்ட நம்பிக்கை, நம் மீது நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நம் வாழ்க்கை நம் வசம்தான். அப்ப இந்த நொடி, இந்த சனம் எல்லாம் நடக்குதோ அதை ரசிப்போம். அதை நல்ல இனிமையா, சந்தோஷமா, எவ்வளவு பூரிப்போட நம்மளோட மகிழ்வா இருக்க முடியுமோ மனசோட ஒன்றி வந்து அந்த ரசனையை நம்ம கொண்டு வரணும். அப்ப அதனால எதை பத்தி கவலைப்படாம நமக்கான வழியில நாம் சென்று கொண்டே இருக்கணும். நாம் வேண்டுவது நிச்சயம் ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நம்மளுக்கு மகிழ்ச்சி அவ்வளவு பயிற்சியும் கொடுத்திருக்காரு. வாழ்த்தும் பயணம் எவ்வளவு அற்புதமான பயிற்சி. நம்ம ஒருத்தரையும் தவம் பண்ணேன்னு நினைச்சு நினைச்சு வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து அலை கொஞ்சமாவது அவங்கள மாற்றதான் செய்யுது. இதெல்லாம் நிறைய பேர் அனுபவத்துல உணர்ந்திருப்பீங்க. அப்ப மகான் கொடுத்த அற்புதமான பயிற்சிகளை செய்து நாமும் பயன்பெற்று பிறரையும் பயன் செய்து நம்மை சார்ந்தவங்களையும் பயனுற நாம செய்யணும். ஏன்னா அப்படி செய்யும் போதுதான் இந்த பயிற்சி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டா கிடைச்சிருக்கு நம்ம உணர முடியும். அதாவது குருமகான் காட்டிய வாழ்க்கை வந்து நமக்கு என்னது, மேலும் மேலும் நம்மள வாழ்க்கையில உயர்வடைச்சுதான். ஒரு மனிதனை வந்து மனிதனா உயர்த்தக்கூடிய பயிற்சி தான் இந்த மனவளக்கலை பயிற்சி. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம குருமகானுக்கு நம்ம பயிற்சிகளை காணிக்கையா செலுத்தும் போது தொட்டு விடும் வானம் தூரத்தில் இல்லை இல்லையா, அது நம் வசம்தான் வசப்படும். ஏன்னா வானம் வசப்படுங்கிற தலைப்பு வந்து எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒன்னொன்னையும் நான் தேடி தேடி எடுக்கும் போது எனக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது. ஏன்னா இதுல ஒரு ஒரு கருத்து நான் தேட தேட எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நானா இவ்வளவு தூரம் இதை தேர்ந்தெடுத்தேன், இவ்வளவு புக்ஸ் படிச்சு இவ்வளவு நிறைய விஷயங்களை வெளியில இருந்து நான் எப்படி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது எனக்கே முதல்ல ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா வானம் வசப்படும். அந்த வானம்ங்கிறது யாரு? அந்த இறைநிலை தான். அது நம்ம வசப்படுமானா கண்டிப்பா வசப்படும், வசப்படாம போகாது. ஏன்னா நமக்குரிய பயிற்சிகளை நம்ம முறையா செஞ்சு நல்ல தவத்துல ஆழ்ந்து நல்ல அந்த இறையுணர்வோடு இருந்து எப்பயுமே மகான் காட்டிய வழியில அறநெறி வாழ்க்கை, ஒழுக்கம், கடமை, ஈகை இதையெல்லாம் முறையா செஞ்சு காயகல்பம் இந்த உயர் சஞ்சீவிய அதை முறையா செஞ்சு அது எப்ப எல்லாம் செய்யணுமோ அந்த நேரத்துக்கு அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு நம்மளோட தவ முறைகளையும் கரெக்டா செய்ய 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 நம்மளும் தொட்டு விழுந்து வானத்தை சீக்கிரமா தொழலான்னு சொல்லி இந்த சிந்தனையை செவிமடுத்த அத்தனை மெய்யன்பருக்கும் சிந்தனை சிறப்பாக இருந்தால் அத்தனையும் குருமகானுக்கே அர்ப்பணம். சிந்தனை ஏதும் பிழை இருந்தால் அடியேன் பொறுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்து பயன்பெற்ற அத்தனை மெய்யன்பர்களுக்கும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று சொல்லி என்னோட இந்த சிறிய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.